வெல்கம் பேக் டு கோர்ஸ் ஆன் டைனமிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு லெக்சரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த பேசிஸில் இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா we'll have to draw two diagrams, namely free body diagram and kinetic diagram. அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆக போகுது அதை பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம், இந்த விஷயங்கள் தான் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அதிலிருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது என்னது? இப்போது ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் வந்து செவரல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ அதாவது we are considering some particle of mass m. இதில் வந்து நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இந்த டைரெக்ஷனில் F1ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்புறம் இப்படி ஒரு டைரக்ஷனில் வந்து F2ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா மாஸ் டைம்ஸ் ஆஃப் m. ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த டைரக்ஷனில் இது டுகெதர் இந்த F1 அண்ட் F2 இதோட டோட்டல் ரிசல்டண்ட்டாக வந்து இது இந்த டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆக போகுது. இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் இஸ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் தி ஆக்சலரேஷன் வெக்டர். இப்போது இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எதை ரிலேட் பண்ணியிருக்கு, ஒரு பாடியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்ன, அதோடைய ரிசல்டன்ட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு தி மாஸ் டைம்ஸ் ஆஃப் தி ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இங்கே சொல்லியிருந்திருக்கு. இங்கே ஆக்சலரேஷன் பற்றி நம்ம பேசும்போது என்ன ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம், நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இல்லை எர்த்தை பேஸ் பண்ணி, அதாவது இந்த எர்த் பூமியை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் கார் ஆர் ராக்கெட், இதெல்லாம் என்ன, இது மூவிங்கில் இருக்க போகுது. அந்த மூவிங்கில் இருக்கக்கூடிய அந்த காரை பேஸ் பண்ணியோ இல்லை ராக்கெட்டை பேஸ் பண்ணியோ வந்து உங்களோட ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேசஸ் யூ கேனாட் மேக் யூஸ் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத டேரெக்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன பண்ணுவோங்கிறது we will see in the upcoming lectures. ரைட். ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் கைனடிக் டயக்ராம். அந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து முக்கியமாக இருக்க போது. அதோடைய இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் கைனடிக் டயக்ராம் என்ன அப்படிங்கிறது இருந்துட்டு ஐ திங்க் யூ பீப்புள் கேன் சி, மேபி மை வீடியோ would have மறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் நவ் யூ பீப்புள் கேன் see this. Yeah, this is our free body diagram and kinetic diagram. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாடி வந்து நம்ம இதில் பேசிக்கிட்டு இருக்கோம், அதாவது பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம், பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிக்கல் என்ன. ஸோ அந்த பார்ட்டிக்கலில் இந்த ஒரு பர்டிகுலர் பாடியை தான் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாடி என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம சொல்லணும். சப்போஸ் நம்ம ப்ராப்ளமில் இருந்துட்டு செவரல் பாடிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 வாட்டர் பாட்டில் வச்சுருந்துருக்கேன், 3 பக்கத்தில் வச்சுருந்துருக்கேன். இங்கேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த 4th பாட்டில், 3வது பாட்டில்லையோ 4th பாட்டில்லையோ வந்து எனக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை வரிசையாக அடுக்கி வச்சுருக்க சைக்கிளில் ஃபஸ்ட்டு சைக்கிளை தள்ளிவிட்டால் கடைசி சைக்கிள் எப்போ கீழே விழும், இந்த மாதிரியான கேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா we have several bodies. இப்போ செவரல் பாடிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாடிக்கும் நம்ம தனித்தனியாக வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமும் கைனடிக் டயக்ராமும் ட்ரா பண்ணணும். அடுத்தது ஆக்சஸ். ஸோ என்ன குவாடினேட் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெக்டாங்குலர் குவாடினேட்ஸா, இல்லை டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் குவாடினேட்ஸா, இல்லை ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் குவாடினேட்ஸா. இப்போ இந்த குவாடினேட்ஸ் பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு அடுத்தது அது ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த குவாடினேட் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் ஐடியாவை நான் கொடுத்துட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த இடத்துல எந்த மாதிரியான குவாடினேட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கான அப்ராப்ரியேட் குவாடினேட் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது சப்போர்ட் ஃபோர்ஸஸ். அந்த பாடியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மோஷன் நடக்க போகுது.
சரிங்களா? அப்படி ஒரு மோஷன் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது அதாவது அந்த பாடி வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது. இது வந்து சப்போர்ட் ஃபோர்ஸஸ். அதில் அந்த நடக்கக்கூடிய மோஷன்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது வந்து அப்ளைட் ஃபோர்ஸஸ் அண்ட் பாடி ஃபோர்ஸஸ். அது எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து டைமென்ஷன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இருந்து எவ்வளோ டிகிரியில் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இந்த பேசின இந்த 5 விஷயங்களும் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கான விஷயங்கள். அடுத்து கைனெட்டிக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருந்த அதே பாடியை தான் வந்து கைனெட்டிக் டயக்ராம்லேயும் நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இனர்ஷியல் டேர்ம்ஸ், அதாவது அந்த மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது என்ன, அது வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் கூட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற விஷயங்களை வந்து we'll have to draw. ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளமை அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் கைனெட்டிக் டயக்ராம் கரெக்டாக பார்த்து நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே இருந்துட்டு then it is easy for us to solve the problems. சரிங்களா? அடுத்தது இப்போது பேசிக்காக வந்து லெட் மீ டாக் அபவுட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இப்போ இருந்துட்டு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா your F vector can be written as Fx I vector plus Fy j vector plus Fz k vector. இந்த மாதிரி நமக்கு இருக்க போகுது. அப்போ அதே மாதிரி ஆக்சலரேஷன் becomes what? Ax I vector plus Ay j vector plus AC k vector. இந்த மாதிரி நமக்கு மாறிடுதா. Hence by Newton's second law நமக்கு என்ன இருக்கு? summation F vector equals m times of the acceleration vector. அப்போ summation Fx I vector plus Fy j vector plus Fz k vector equals mass times of Ax I vector plus Ay j vector plus Az k vector. இப்போ செவரல் வெக்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணியிருப்போம்? ஐஎல்லாம் டுகெதராக ஆட் பண்ண போகிறோம், ஜே வெக்டர்ஸ் எல்லாம் டுகெதராக ஆட் பண்ணியிருப்போம், கே வெக்டர்ஸ் எல்லாம் டுகெதராக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் பிகம்ஸ் summation Fx I vector plus summation Fy j vector plus summation Fz k vector. இந்த இடத்துல mass times of Ax I vector plus mass times of Ay j vector plus mass times of Az k vector. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா you will have summation Fx equals mass times of Ax, summation Fy equals mass times of Ay, summation Fz equals mass times of Az. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா that is going to be mass times of the acceleration in x direction. அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இங்கே ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை பொறுத்த வரைக்கும் if x represents the displacement in x direction, okay, in x direction or along I vector, then acceleration is what? X double dot, that is the second derivative of x with respect to t. So this may also be written like this.
And if you mark this as equation 1, thus 1 becomes what? Summation fx equals mass times of x double dot, summation fy is mass times of y double dot, and summation fz is mass times of z double dot. So இந்த மாதிரி நமக்கு மாறிடும். Now let us consider an example. Okay, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா the motion of a projectile. So இந்த motion of a projectile நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல we are going to neglect air resistance. இப்போ air resistance நம்ம neglect பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபயர் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் இன் y direction. சரிங்களா? ஸோ வெயிட் இது பண்ணி தான் இஸ் லைக் அதோட வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து உங்களுடைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அண்ட் வி மே கன்சிடர் W to be minus Wj vector. Okay, W vector is minus W times of J vector. ஸோ இங்கே என்னது அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ therefore the equation of motions motion of the projectile is sorry, actually மூணு coordinatesலயும் நம்ம எழுத போகிறோம். So this becomes what? M times of x double dot is 0 because x directionல ஒன்றுமே இல்லை. M times of y double dot is simply minus times of the weight, and M times of z double dot is 0. Okay, and the components of the acceleration நமக்கு என்னவா இருக்க போகுது? x double dot is 0 upon m, which is 0. Y double dot is minus w upon m, and z dot is 0 again. So minus w upon m அப்படிங்கிறது என்னது? minus times of g. So the gravitational force. ஸோ ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு அங்கே கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட்டில் யூ ஆர் அப்ளையிங் சம் ஃபோர்ஸ். அது மட்டும்தான் அந்த இடத்துல நடக்குது. சரிங்களா? ஸோ வாட் யூ கெட் இஸ் y double dot is minus g and x double dot is 0 and z double dot is again 0. சரிங்களா? இந்த இடத்துல g அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். This may be considered as 9.81 meter per second square or 32.2 feet per second square. சரிங்களா? இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் வந்து தனித்தனியாக நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஒய் டைரக்ஷனில் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அண்ட் இசட் டைரக்ஷனில் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ எண்ட் திஸ் லெக்சர் வித் திஸ். இதுக்கு அடுத்த லெக்சரில் இருந்துட்டு we are going to work out few problems on this. Okay, thank you.